மு.க. ஸ்டாலின் 2006 வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சேர்த்து சொத்து 2 கோடி தான். வருட வருமானம் 2 லட்சமோ 3 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அவர் பதவிக்கு வந்து 6 மாசத்துல இப்போ அவர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை வீட்டை அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறார். அவர் பேர்ல வாங்கல, அது வாங்கப்பட்டது திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் டைரக்டராக இருக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு 11.5 கோடி கேஷை திரு உதயநிதி கடன் கொடுக்கிறார். அன்னைக்கு அவர் நடிகர் கிடையாது, ரெட் ஜெயண்ட் தயாரிக்கல. 11 கோடி எப்படி வந்ததுன்னு கணக்கு. முன்னாள் நிதி அமைச்சர், இன்றைய ஐடி துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் டெல்லியில ஒரு நிருபரோடு பேசிய பொழுது முதல் 1 வருடத்திற்குள்ளாக 30,000 கோடியை கேஷாக சம்பாதித்து விட்டார்கள். 60 வருடம் திரு கருணாநிதி அவர்கள் சம்பாதித்ததை விட அதிகமாக 1 வருடத்தில் இவர்கள் சேர்த்து வைத்து அதை எப்படி வெள்ளையாக்குவது என்பதில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்னு அவர் அந்த துறையிலிருந்து மாத்தினார். 2021 தேர்தலில் அஃபிடவிட்ல இவர் குறிப்பிட்டிருக்கிறார் திரு உதயநிதி 11 கோடியை என்னுடைய அந்த கம்பெனிக்கு நான் வட்டி இல்லாத கடன் இன்று வரை பாக்கி இருக்கிறது. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டி செல்லும் கார் திரு இன்பநிதி பெயரில் இருக்கிறது. இப்ப 2 கோடி எங்கிருந்து வர முடியும்? சோ அதுக்கு கணக்கு காட்டணுங்கிற சிக்கல் வந்த உடனே முதல்ல அவரை இன்டர்ன்ஷிப்ல கொண்டு வரேன்னு சொன்னாங்க கலைஞர் டிவிக்கு ட்ரைனிங்காகன்னு. இப்ப நேரடியாக சிஇஓன்னு போட்டாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குனராக இருந்தார். உதவி இயக்குனருங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆங்கர் மாதிரி ஒரு போஸ்ட் தான். 10,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்யறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தந்தை சேலத்தில் ஒரு நகை கடை, அந்த கடையை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றும் பெரிய கடை இல்லை. அவர் ஒரு பஸ் கம்பெனி வச்சு மூழ்கிற சூழ்நிலைக்கு போய் பஸ் எல்லாம் வித்துட்டு இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த வாடகை கொடுத்தார். இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகாக 50 பஸ்கள் வாங்கி கம்பெனி நடத்துறார். ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்துக்கணும். அவர் இவருடைய இன்பன் உதயநிதி ஒரு பக்கத்துல ப்ரொடியூசர்னா இன்னொரு பக்கத்துல இன்னொரு செய்தி என்ன வருது, அவர் நடிப்பு கிளாஸ்ல சேர்ந்து நடிப்பு கத்துக்கிறார், ஹீரோவாக வருவார். இவர் எந்த பெரிய படத்திலையும் ஹீரோவாக வெற்றி பெறவில்லை. சந்தானத்துடைய உதவி ஆக்டர்னு தான் இவர் ஹீரோவானார்னு வருது. நல்ல காமெடியனாக இருந்தவர். இன்னைக்கு வரைக்கும் அரசியலிலும் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்பநிதி இப்ப அபிஷியலாவே ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துல சிஇஓவா அறிவிச்சிருக்காங்க. இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி தனுஷ் இயக்கம் நடிப்புல வெளியாகக்கூடிய இட்லி கடை திரைப்படத்துல அவருடைய தயாரிப்பினுடைய பெயர் தான் அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்பன் உதயநிதி பிரசன்ஸ் அப்படிங்கிற பேர்ல. இப்போ இன்பநிதி இப்போ அபிஷியல் சிஇஓவா ஆயிருக்குது அப்படிங்கிறது எதனுடைய விஷயங்களுடைய தொடக்கம்? இல்ல 2-3 இந்த அதாவது இந்த ஓங்கோல் கருணாநிதி குடும்பம் என்பது தாங்க அவர் இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு மிக சின்ன சந்தேகம். ஆந்திராவில் இப்பயும் ஓங்கோல்னு ஒரு ஊர் இருக்கா? இருக்கு. நெல்லூர் ஓங்கோல் என்பது இது நம்ம ஸ்ரீஹரிகோட்டாக்கு ரொம்ப கிட்ட. கலைஞர் அங்க வாழ்ந்தாரா? அவருடைய பெற்றோர் காலத்தில் இங்கே வந்துட்டாங்க. அவர் அங்கே வாழ்ந்ததில்லை, அவருடைய பெற்றோர் காலத்தில் வாழ்ந்தாங்க. ஏன்னா இவர் வெற்றி பெற்ற பிறகு ஆந்திராவில் நம்ம கிராமத்தை சேர்ந்தவர்னு அங்கே போய் வீடியோ எடுத்து தெலுங்குல போட்டாங்க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு நம்ம ஊரை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆயிட்டார்னு அந்த ஊர்க்காரங்களை பேட்டி எடுத்து ஆந்திராவில் வெளியிட்ட வீடியோக்கள் அதை உறுதி செஞ்சது. ஏன்னா இல்லாட்டி தெரியுமா? தெலுங்கு தெரியும், அவர் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவார்னு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கோமாட்சி நாயுடுலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் போனப்போ அவங்க வீட்டில் தெலுங்குல தான் பேசினேன்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போ அதுக்கு வேண்டாம். இப்போ அவர் இந்த துறைக்கு வர்றதுக்கு இல்லை வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு நாடக சினிமா ரைட்டருங்கிறது தான். சரியா? அதனால அவர் ஓரளவுக்கு அதை தாண்டி முரசொலி என்ற பத்திரிகையை வைத்து கொண்டு அந்த ஃபீல்டில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல செல்வாக்கு, அது ஓரளவுக்கு ரீச் இருந்ததுனால அண்ணாதுரை அவருக்கு மரியாதை கொடுத்தார். ஆனால் திமுக ஆரம்பித்தப்ப 27 பேர் லிஸ்ட்டில் இவருக்கு 28வது லிஸ்ட்டில் தான் இவர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு கட்சியே திரு மு கருணாநிதி பிரைவேட் லிமிடெடாக திமுக மாறிவிட்டது. இப்போ இவர் என்ன பண்ணார், தான் ஜெயிச்சு 1967 தான் அண்ணாதுரை ஜெயிச்சார்னால் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று,
அற்புதமான கூட்டணியை திரு ராஜாஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். அதை தாண்டி திரு எம்ஜிஆர் அந்த நேரத்தில் தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு எம்.ஆர். ராதாக்கும் அவருக்கும் இதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் சட்டை இல்லாமல் இருந்த ஃபோட்டோவை கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்து சிவந்த கரம் கும்பிட்டு கேட்கிறது ஓட்டு போடுங்கள்னு அது அங்கே வீதியெல்லாம் செய்தார்கள். அதுவும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எம்ஜிஆர் தான் இவர் ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தப்ப நீ வர வேண்டாம், உன்னுடைய மூஞ்சியை காட்டினா ஓட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை சொன்னதாகவும் சொல்வார்கள். ஸோ அவருடைய இன்னும் 69 அவருடைய இறப்பிற்கு பிறகு தம்பி வா தலைமையேற்று வா என்று அண்ணாதுரை கை காட்டியது திரு நெடுஞ்செழியன் தான். ஆனால் எம்ஜிஆரும் கருணாநிதியும் கோயம்புத்தூரில் இந்த ஸ்டுடியோஸ் மாடர்ன் ஸ்டுடியோஸில் இருந்த காலத்தில் ஒரே ரூம்மேட்டாக இருந்ததில் தன்னுடைய நண்பரை கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆருடைய முயற்சியால் தான் இவர் முதலமைச்சரானார். எல்லாரும் தண்ணியே கூப்பிட்டு வச்சிருவாங்கன்னு அவர் வீட்டில் உட்கார்ந்தப்ப இவர் என்ன பண்ணார், திமுக எம்எல்ஏ ஒவ்வொருவராக ஒரு மாவட்டமாக வச்ச தன்னுடைய வீட்டில் டின்னரை கொடுத்து நீங்கள் கருணாநிதி ஆக்கணும் அப்படின்னு செய்தவர் எம்ஜிஆர். ஆனால் 71 ஜெயிக்கிறதுக்கும் உதவி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தார் கட்சியை விட தன்னுடைய செல்வாக்கை விட இவருக்கு அதிகமாக செல்வாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 71 ஒரு படம் எடுக்கிறாங்க. 71 திரு முரசொலி, இன்னைக்கு தமிழகத்தின் அதானி அம்பானி என்று சொல்லப்படுகிற தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய அப்பா முரசொலி மாறன் பூம்புகார் மேகலை ஃபிலிம்ஸ்னு ஒரு படம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருந்தார். அதில் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கோபாலபுரம் அவருடைய வீடு, இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, அந்த வீடு கடனில் மூழ்க இருந்த சூழ்நிலை, புலம்பி இருக்கிறார். இதை கேள்விப்பட்டு எம்ஜிஆராக என் பெயரை வைத்து படமிடுங்கள்னு சொல்லி ஜெயலலிதாவை ஹீரோயினாக போட்டு எங்கள் தங்கம் என்ற படம் ரிலீஸ் ஆகி அதில் தான் அவங்க எழுந்தாங்க. 1969 முதலமைச்சரான பிறகும் சினிமாவில் இழந்து 71க்கு பிறகு. ஆனால் இந்த அளவுக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா திமுகவும் இல்லை, குடும்பம் இல்லைன்னு ஒன்று. அப்போ இவருக்கு ஏன் மதிப்பு? இவர் சினிமா நடிகர், மிக சினிமாவில் நடித்தா எழுத்தாளரோட பிரபலம்னு சொல்லி தன்னுடைய மகன் மூகாமுத்துவை நடிகராக்கி அவருக்கு சங்கம் வைங்க, எம்ஜிஆர் சங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நடிகர் சங்கத்தை கலைக்க வேண்டும் என்று ஆணையிடுறார். உடனே தான் எம்ஜிஆருக்கு மிகவும் வருத்தம். அதுக்கு பிறகு கணக்கு கேட்டார், வெளியில் வந்தாருங்கிறது ஆச்சு. ஸோ மூகாமுத்துக்கு ஆரம்பித்து பிள்ளையோ பிள்ளை என்று ஒரு படம், முதல் படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார் உதவினார்கள் என்று சொல்லப்படுகிறதுனா இவர் அப்போ பாலம் கட்டினது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஜெமினி ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு இசிடிசின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட், அந்த நிறுவனத்தை உரிமையாளர்கள் அவங்க தான் இதை வாங்கினாங்க. அதே மாதிரி இன்னொரு உரிமையாளர் தான் ஒரு பைசா வாங்காமல் முரசொலி கட்டிடம் வாங்கி கொடுத்தார்கள்லாம். இது சர்க்காரிய கமிஷன் ஊழலில் வரும். ஸோ அப்படி அன்னைக்கு மூகாமுத்துவை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகல. அதன் பிறகு ஸ்லோவாக ஸ்டாலினை அரசியலும் கொண்டு வந்தார். அவரையும் ஒரு சினிமாவில் நடிக்க வச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அன்னைக்கு தீபம்னா பார்த்தசாரதியுடைய ஒரு கதையை வைத்து ஒரு சீரியல்லையும் டிடியில் நடித்தார். ஆனால் அதை தாண்டி அவர் மெதுவாக வளைஞ்சார். கருணாநிதி இருந்தவரை இவருக்கு தலைமை பதவி தாங்கும் அளவுக்கு சக்தி இல்லைன்னு கொடுக்கல. அவர் வீல் சேரில் இருந்தால் கூட தான் பதவியை வச்சுட்டு இருந்தார். ஆனால் 99 இவர் நல்லா இது பண்ணிட்டார். ஸோ இப்போ இவருக்கு பிறகு உதயநிதி வருவாரான்னு கேள்வி கேட்டப்போ எனக்கு பின்பு எனது மகனோ மருமகனோ வரமாட்டார் என்று ஸ்டாலின் சொன்ன வீடியோ இருக்குது. நான் அரசியலில் வரமாட்டேன்னு இவர் சொன்னது இருக்குது. அரசியலில் வந்தாலும் சீட்டு தரமாட்டாங்கன்னாரு. சீட்டு கிடைச்சா மந்திரியா இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இவர்கள் நம்ம நிதியமைச்சர் யார், முன்னாள் நிதியமைச்சர் இன்றைய ஐடி துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் டெல்லியில் ஒரு நிருபரோடு பேசிய பொழுது முதல் ஒரு வருடத்திற்குள்ளாக 30,000 கோடியை கேஷாக சம்பாதித்து விட்டார்கள். 60 வருடம் திரு கருணாநிதி அவர்கள் சம்பாதித்ததை விட அதிகமாக ஒரு வருடத்தில் இவர்கள் சேர்த்து வைத்து அதை எப்படி வெள்ளையாக்குவது என்பதில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்னு அவர் அந்த துறையிலிருந்து மாற்றினாங்க. ஸோ அப்படி அவரை கொண்டு வந்த பிறகு அவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க. அதுக்கப்புறமாக மந்திரி ஆக்கணும். இளைஞர் திமுகவில் நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், என்னை ஸ்டாலினோடு பேச வைத்தார்கள். அவருக்கு அப்போ 68 வயசு இருக்கும், இப்போ 70 கூட இருக்கும். என்ன போஸ்டில் இருக்கீங்கன்னா 68 வயசு தாத்தாவை இளைஞரணி தலைவர்னாங்க.
இப்பவும் இருக்கலாம் அப்படின்னார். இப்பயும் இவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. திமுக சட்டப்படியாக இளைஞருக்காங்க திமுகன்னா 18லேருந்து 35 வயசுல தான் இருக்கணும். ஆனால் தலைவர் மாத்திரம் 50 வயசு. இதை மணிவண்ணன் வந்து அமைதிப்படை 2ல் கிண்டலாக உன்னை ஒரு தன்னுடைய தொண்டன் ஒத்தனை காட்டி உன்னை மகளிர் சபை குழு தலைவராக போனேன் சார். நான் எப்படி சார் தாத்தாவை இளைஞர் சபை தலைவராக போட்டால் இதில் என்ன கட்சி தலைவர் அப்படின்னு கிண்டல் பண்ணி ஒரு வசனம் வச்சிருப்பார். எனவே இப்போ இன்ப நிதியை அதில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இதை விட முக்கியமாக சொன்னீங்கன்னா எந்த விதத்திலெல்லாம் ஊழலில் அந்த பேர்லேயே இவங்க நிதின்னு வச்சுக்கிட்டாங்க. இவருடைய கருணாநிதியுடைய சொந்த பெயர் தட்சிணாமூர்த்திம்பாங்க. அது சமஸ்கிருத பெயர் என்றால் கருணாநிதி என்பதும் கருணைனாலும் சம்ஸ்கிருதம் தான், நிதினாலும் சம்ஸ்கிருதம் தான். ஆனால் சரி, அவர் ஏதோ அந்த டயத்தில் செலக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட தன்னுடைய குடும்பத்துக்கு நிதி என்பது வேண்டும்னு சொல்லி நாங்கள் தான் தமிழகத்தின் அம்பானின்னு காட்டுறதுக்கு நிதின்னு வச்சுக்கிறாங்க, சமஸ்கிருத பெயராக இருந்தாலும். இப்போ திரு உதயநிதி அவர்கள் இது நம்ம மு.க. ஸ்டாலின் 2006 வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சேர்த்து சொத்து 2 கோடி தான். வருட வருமானம் 2 லட்சமோ 3 லட்ச ரூபா தான். ஆனால் அவர் பதவிக்கு வந்து 6 மாசத்துல இப்போ அவர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை வீட்டை அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறார். அவர் பேரில் வாங்கலை, அது வாங்கப்பட்டது திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் டைரக்டராக இருக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு 11.5 கோடி கேஷை திரு உதயநிதி கடன் கொடுக்குறார். அன்றைக்கி அவர் நடிகர் கிடையாது, ரெட் ஜெயண்ட் தயாரிக்கல. 11 கோடி எப்படி வந்ததுன்னு கணக்கு ஐடி துறை கேட்கல. ஏன்னா அன்னைக்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, இங்கேயும் அவங்க ஆட்சி வந்துருச்சு. ஆனால் ஒரு ஐடியை 3 வருஷமோ 6 வருஷத்துக்கு மேலே கேட்க முடியாதுங்கிறதுனால பிஜேபியும் தூங்குதான்னு தெரியல. 2021 தேர்தலில் அஃபிடவிட்டில் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் திரு உதயநிதி, 11 கோடியை என்னுடைய அந்த கம்பெனிக்கு நான் வட்டி இல்லாத கடன் இன்று வரை பாக்கி இருக்கிறது. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டி செல்லும் கார் திரு இன்பநிதி பெயரில் இருக்கிறது. அது 2.14. எனக்கு எந்த காரணம் தெரியாது. அது இப்பொழுது 2 கோடிக்கு இருக்குது. இந்த குடும்பத்திற்கு கார் என்றால் ரொம்ப பிடிக்கும். 2006-11 பல பெரிய ஃபாரின் கார்ஸை வச்சுக்கிட்டு இருந்தார்னு சொல்லி சிபிஐ ரெய்டு வச்சுக்கிட்டு மாடியில் ரெய்டை வச்சுக்கிட்டு 2வது ஃப்ளோரில் முதல் மாடியில் பேசி 63 சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூடா நட்பு கேடாய் முடியும்னு வெளியில் வந்து தனியாக 2010 நின்னார். இப்போ இன்ப நிதியை கொண்டு வருவது, இப்போ 2 கோடி எங்கேருந்து வர முடியும்? ஸோ அதுக்கு கணக்கு காட்டணுங்கிற சிக்கல் வந்த உடனே முதல்ல அவரை இன்டர்ன்ஷிப்பில் கொண்டு வரேன்னு சொன்னாங்க கலைஞர் டிவிக்கு ட்ரைனிங்காகன்னு. இப்போ நேரடியாக சிஇஓன்னு போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த படம் என்ன படம் சொன்னீங்க? இட்லி கடை. தெரியல. இவங்க வந்து இவரை பற்றி சொல்லும்போது இந்த டிக்கெட் இல்லாத ட்ரெயினில் வந்தாங்கன்பாங்க. இப்போ தனுஷ் நடித்தால் அவருடைய சம்பளம் 60-80 கோடின்றாங்க. டைரக்டர் இப்போ மியூசிக் டைரக்டர்லாம் 150-200 கோடி பட்ஜெட். இவர் எப்படி எடுத்தார்னு தெரியல. இதை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்தார்னு சொல்லப்பட்டது. ரிலீஸ் ரெட் ஜெயண்ட்டுங்கிறாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குனராக இருந்தார். உதவி இயக்குனருங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆங்கர் மாதிரி ஒரு போஸ்ட் தான். 10,000-20,000 ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய தந்தை சேலத்தில் ஒரு நகை கடைன்னாங்க. அந்த கடையை நான் பார்த்துருக்கிறேன். நான் சேலத்தில் தான் என்னுடைய படிப்பு காலம். ஒன்றும் பெரிய கடை இல்லை. அவர் ஒரு பஸ் கம்பெனி வச்சு மூழ்கிற சூழ்நிலைக்கு போய் பஸ் எல்லாம் விற்றுட்டு இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த வாடகை கொடுத்தார். இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகாக 50 பஸ்கள் வாங்கி கம்பெனி நடத்துகிறார். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்துக்கணும். இவருடைய திரு அன்பில் மகேஷுடைய முதல் குடும்பம், நம்ம மன்னர் பரம்பருடைய இளவரசுடைய மிக நெருக்கமான நண்பரான அன்பில் மகேஷுடைய சொந்தக்காரர் இது ஒருத்தருடைய மிக நெருக்கமான நண்பர். இவரும் அவரும் பக்கத்தில் வீட்டில் வேளச்சேரியில் இருந்தவங்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த படம் பராசக்தின்னு ஒரு படம், அது ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்கிறாங்க. அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய ஜனநாயகன் படம் வந்தால் அதை பார்த்துவிட்டு தனக்குத்தான் ஓட்டுக்கள் வரும் என்று அவர் ஜனவரியில் பிளான் பண்ணுறாரு. இந்த பக்கம் உதயநிதியும் அவருடைய டீமுமாக இது பராசக்தி என்ற படம், இது வந்து 1967 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு எடுத்த படங்கிறாங்க. இவருடைய சம்பளம் அமரனுக்கு முன்பாக 60-70 கோடி என்றும் அமரன் வந்த பிறகு 100 கோடின்றாங்க. இன்னைக்கு ஒரு படம் மதராசின்னு வந்திருக்கு. அந்த படத்தை என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் இது படம் வருமானு எனக்கு தெரியல. ஈடியுடைய கைகள் சட்டத்தினால் பெரிய பெரிய வக்கீலை வச்சுக்கிட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் அது உச்சநீதிமன்றத்தில் வரும் பொழுது அதை உடைச்சாங்கன்னா பராசக்தி ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்பன் உதயநிதி
செய்தி, ஒரு பக்கத்தில் ப்ரொடியூசர்னா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு செய்தி என்ன வருது, அவர் நடிப்பு கிளாஸில் சேர்ந்து நடிப்பு கற்றுக்கிறார், ஹீரோவாக வருவான்றாங்க. இவர் எந்த பெரிய படத்துலையும் ஹீரோவாக வெற்றி பெறவில்லை. சந்தானத்துடைய உதவி ஆக்டர்னு தான் இவர் ஹீரோவானார்னு வருது. நல்ல காமெடியனாக இருந்தவர். இன்னைக்கு வரைக்கும் அரசியலிலும் தப்பும் தவறுமாகத்தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த குடும்பத்திலிருந்து வந்தா தமிழை கூட எழுதி வச்சுட்டு தான் பேசுவாங்கன்னா இன்பநிதியாவது நன்றாக செய்வாரான்னு பார்ப்போம். அவர் அரசியலில் வந்து நல்ல உழைப்பு கொடுத்து வெற்றி பெற்றால் அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார்.